திருவண்ணாமலை மாவட்டம் வ.உ.சி. நகரில் வீடுகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்த விபத்தில் 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியானது. தற்போது இரவு நிறுத்தப்பட்ட மீட்பு பணியானது மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன். தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மீட்பு பணியானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? தேசிய பேரிடர் மீட்பு படையினர் எந்த வகையில் இந்த மீட்பு பணியை தொடங்கலாம் என திட்டமிட்டு இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் பகுதியில் பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு மலையானது இருக்கு. அந்த மலைப்பகுதியில் நேற்று மாலை 4 மணி அளவில் அந்த மலைப்பகுதியிலிருந்து ஒரு பாறையானது சரிந்து வந்திருக்கு. அந்த பாறை மட்டும் இல்லாமல் மண் சரிவு ஏற்பட்டு அந்த மண் சரிவினால ஒரு வீடு வந்து முழுமையாக மூழ்கி இருக்கிறத நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் நதீம் காட்டக்கூடிய காட்சிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது பணியை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தோம்னா அந்த வீடு அந்த இடிபாடுகளில் சிக்கி இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய 5 குழந்தைகள் உட்பட 7 பேரை மீட்கக்கூடிய பணியானது வந்து இப்போ துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து அந்த வீடுகள் சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது அந்த மண்ணில் சிக்கி இருக்கக்கூடிய மரக்கிளைகள் மற்றும் சாய்ந்திருக்கக்கூடிய மரங்களை அகற்றும் பணி வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. அவங்க தேசிய பேரிடர் மீட்பு குழு மட்டும் இல்லாமல் ஃபயர், இந்த கமாண்டோஸ், STF அதாவது தமிழக பேரிடர் மீட்பு குழு அவங்க மட்டும் எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுமார் 100க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. இந்த மீட்பு பணியை வந்து பார்க்கறதுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஒவ்வொருத்தரோட வீடுகள் மேல்புறத்திலிருந்து அந்த மீட்கக்கூடிய பணியை வந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து போலீசார் வந்து இந்த இடங்களில் நிற்க வேணாம்னு சொல்லி எச்சரித்து அனுப்பிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பணி வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறவங்க வந்து முதற்கட்டமாக நேற்று இரவு பார்த்தோம்னா 2 மோப்ப நாய்களை கொண்டு வந்து அந்த முதற்கட்டமாக ஆய்வு பண்ணாங்க. அதனை தொடர்ந்து தான் தற்போது இன்று காலை 6 மணி அளவில் வந்து பணி வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது மோப்ப நாய் உதவியோட மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த பகுதியில் அதாவது அந்த சிக்கியிருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நபர்கள் வந்து கண்டுபிடிக்கும் பட்சத்தில் இந்த ஹைட்ராலிக் லிஃப்டிங் மிஷின் அப்படின்ற இதில் மூலமாக வந்து மீட்கிறதுக்காகவும் பண்ணுறாங்க. மேலும் ரேடார் கருவிகள் மூலமாகவும் அந்த உள்ளே யாராவது லைவாக யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காகவும் வந்து NDRF குழு வந்து அரக்கோணம் மையத்திலிருந்து வர வைக்கிறதுக்கு தான் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பணியானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடர்பாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களை வந்து மீட்பு பணியை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் ஏவா வேலு வந்து பார்வையிட இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்து ஒரு குறுகலான பாதை தான் இருக்கிறதுனால JCB உள்ளிட்ட வாகனங்கள்லாம் கொண்டு வந்து இந்த மண்ணை அப்புறப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால அதாவது இந்த மேனுவலா ஹியூமன்ஸால மட்டும்தான் அந்த மண்ணை அகற்றி தொடர்ந்து அந்த உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய மீட்கும் பணியை வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா நம்மளால இப்போ கள நிலவரமா பார்க்கப்படுது. கவிதா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.